இந்த இடத்துல நிற்கிறவர் சௌரன் வெள்ளக்குட்டி மாங்கனியிலிருந்து வந்திருக்கிறார். பாம் காலனியிலிருந்து போதகரினால் இதுவும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. கழுத்து பகுதியிலே புடரி பகுதியிலே சவு போன்ற ஒரு பிடிப்பு இருப்பதாக. இந்த இடத்துல இன்னொரு ஆள் இருக்கிறீங்க. உங்களுடைய கழுத்து புரடி பக்கத்திலே, அதாவது இந்த பின்பக்கம் இந்த புரடியில ஏதோ விதமான ஒரு பிடிப்பு, சவ்வுகள் இறுகினது போல மிகுந்த வேதனையோடு நீங்க இருக்கிறீங்க. ராத்திரியில படுக்கிற நேரம் திடீரென்று வேதனையோடு நீங்க எழும்பி வாரீங்க. நிமிந்து நின்றா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கழுத்து வலிக்க ஆரம்பிக்கிறது. கழுத்தை நீங்கள் தொங்க விடுகிறீர்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மீண்டும் அந்த கழுத்து வலிக்க ஆரம்பிக்கிறது. யார் அந்த நபர்? ஜெப வேளையிலே ஊக்கமாய் ஜெபித்த பொழுது இப்பொழுது எந்த பிடிப்பும் இல்லாதபடி சாதாரண நிலையில் இருப்பதாக சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். எவ்வளவு காலம் உங்களுக்கு இது? நான் சென்ற மாசத்துல இருந்து எனக்கு இந்த கழுத்து புடரி ஏலாது. நான் மருந்து செய்தேன். அதுக்கு எனக்கு விடுதலை இல்லை. நான் இன்றைக்கு இந்த இடத்துல அப்பாட இடத்துக்கு நான் வந்தேன். எனக்கு விடுதலை கிடைச்சி விட்டுருக்கு அப்பாட இயேசுவின் நாமத்தில். ஒரு பிடிப்பும் இல்லை, ஒரு பிடிப்பும் இல்லை. யார் குணமாக்கினது? ஏசப்பா குணமாக்கினார். கரங்களை தட்டி ஆமென்.